இங்க ஒரு பொண்ணு மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பார்த்தா அவளை சுத்தி இப்ப யாருமே இல்ல. சரின்னு வீட்டுக்கு வெளியே போய் பார்த்தாலுமே அந்த ஊரே இப்ப காலியா இருக்கு. எவ்வளவு நேரம் தேடினாலுமே ஒருத்தர் கூட கண்ணுல பட மாட்டேங்கிறாங்க. உடனே இவ பயந்து போய் அவ தம்பி அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறா. ஆனா அங்க போய் பார்த்தாலுமே வெறும் பெட் தான் இருக்கு. இவ தம்பியும் அங்க காணாம போயிடுறான். அந்த கோவத்துல வெளியே வந்து எவ்வளவு கத்தி பாக்குறா. அப்ப கூட யார்கிட்ட இருந்து ஒரு பதிலுமே வராம இவ பைத்தியம் புடிச்ச மாதிரி ஆயிடுறா. அங்க எங்கன்னு சுத்தி டயர்ட்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. அப்போ வெளியே ஏதோ ஹார்ன் சத்தம் கேக்குது. உடனே ஓடி வந்து பார்த்தா வெளியே இவ்வளவு மாதிரியே ரெண்டு பேரு யாராச்சும் இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மூணு பேரும் சேர்ந்து இப்ப எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்கள மாதிரியே இன்னொருத்தனை ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அவனை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்ததுமே அவன் அங்க இருந்து ஒரு பைக்கை எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறான். இப்படியே இவங்க தேடி தேடி நைட்டே ஆயிடுது. ஆனா இவங்க மூணு பேரையுமே யாரோ ஒருத்தன் ட்ரோன் மூலியமா பாத்துக்கிட்டே இருக்கான். அப்பதான் ஒரு பில்டிங்ல SOSன்னு லைட்ல எழுதி வச்சிருக்கத கவனிக்கிறாங்க. உடனே உள்ள போய் யாருன்னு பார்க்க போனா அந்த பில்டிங் மொத்தத்திலயுமே ஒரே ஒரு பணக்காரன் மட்டும் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன் தான் அந்த ட்ரோன் மூலமா இவங்களை இவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்போ அவனோட கராஜுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா விதவிதமா காருங்க இருக்கு. அதுல இருந்து ஒரு காரை எடுத்துட்டு ஊருக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு தேடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. அப்போ இவங்களுக்கு முன்னாடி பைக் எடுத்துட்டு போனவன யாரோ ஒருத்தங்க சுட்டு இப்ப அவன் கீழே மயங்கி கிடக்குறான்.